அன்பார்ந்தவர்களே, இயேசு சபை எவ்வளவு வெறுக்கப்பட்டது, எவ்வளவு கொடுமையாக நடத்தப்பட்டது என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். எப்படி மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இயேசு சபையார் இருப்பது ஒருபுறம், அதே சமயத்தில் ஆட்சியாளர்கள் பார்வையிலே மிகவும் பொல்லாதவர்களாக கருதப்பட்டவர்கள் இயேசு சபையார். இந்த இயேசு சபை ஒரு பேரிடரை சந்தித்தது. 1774 திருத்தந்தை 14 கிளமெண்ட் என்பவர் இயேசு சபையை உலகம் முழுவதும் தடை செய்தார். ஏறக்குறை 23,000 இயேசு சபையார் இரவோடு இரவாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து, ஏவன் படுக்கையிலிருந்து கிளப்பி வெளியேற்றப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், கொடுமை செய்யப்பட்டார்கள். இந்த பேரிடரை 1774 இயேசு சபை சந்தித்தது. போர்த்துகல் அரசர் 3ஆம் யோவான் என்பவர் இயேசு சபையாரை கீழே உலக நாடுகளிலே பணி செய்ய அறிமுகம் செய்தார். அவருடைய ஆசையினாலும் அவருடைய உதவியினாலும் தான் சவேரியார் எல்லாம் நம்முடைய நாட்டிற்கு வந்தார். காலப்போக்கில் அதே போர்த்துகல் அரசு இயேசு சபையார் உலகமெங்கும் தடை செய்யப்படுவதற்கு முக்கிய தலையாய காரணமாயிற்று. போர்த்துகல் அரசும் இஸ்பானிய அரசும் பழங்குடி மக்களை பிடித்து அடிமைகளாக விற்று செல்வத்தில் கொளுத்தனர். இயேசு சபையார் இதற்கு தடையாக இருந்தனர். ஆகவே இயேசு சபையாரை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுகளுக்கு ஏற்பட்டது. நாடோடிகளாக வேட்டையாடி திரிந்த பழங்குடி மக்களுக்கு இயேசு சபையார் பயிர் தொழில் கற்றுத்தந்தார்கள். கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி தங்களை தாங்களே நிர்வகிக்க செய்தார்கள். இதனால் ஐரோப்பிய வணிகம் இவர்களோடு போட்டியிட முடியவில்லை, போட்டியை சமாளிக்க முடியவில்லை. ஆக இந்த இரண்டு சூழல்களும் இயேசு சபை உலகமெங்கும் தடை செய்யப்படுவதற்கு தலையாய காரணங்களாக விளங்கின. நாம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லது செய்தால் மட்டும் போதாது, நல்லதை எல்லாரும் வரவேற்பார்கள் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. இது நல்லது, என்னால் செய்ய முடியும், ஆகவே செய்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மையிலே நல்லதை செய்யக்கூடிய மனசு நமக்கு இருந்தால் நெடுங்காலம் நன்மை செய்வோம். இல்லை என்றால் தடைகள் குறுக்கிடும், இடர்பாடுகள் ஏற்படும், நாம் தவறி விழுந்துவிடக்கூடும். ஆகவே ஆண்டவருடைய மாபெரும் ஆட்சிக்காக என்ற பெரும் நோக்கம் இருந்தாலன்றி இயேசு சபையார் இத்தகைய பேரிடர்களை எல்லாம் சந்தித்து அதை சமாளித்து முன்னேறி கொண்டு வந்திருக்க முடியாது. கடவுள் அவர்களை கண்மணிகள் போல காத்து வருகிறார் என்பதுதான் உண்மை. அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க.